ஒரு பொருளின் முக்கியத்துவத்தை அறியாதவர்களையும், மதிப்புமிக்க பொருளுக்கு போதுமான முக்கியத்துவம் கொடுக்காதவர்களையும் கண்டிக்கும் நோக்குடன் இப்பழமொழியானது சொல்லப்படுகிறது. விலங்குகளிலே கழுதை அறிவு குறைந்த விலங்காக கருதப்படுகிறது. அதனால் அறிவில்லாமல் செயல்படும் மனிதர்களை கழுதை என்று திட்டுவது உண்டு. இப்படி கழுதை போன்று இருப்பவர்களுக்கு எங்கு கற்பூர புத்தி இருக்கப் போகிறது என்ற அடிப்படையில் இப்பழமொழி உருவானது. 2. இப்பழமொழிக்கு ஒரு சிலர் வித்தியாசமான பொருளையும் கூறுவர். அதாவது, பழங்காலத்தில் அரசர்கள் குற்றவாளிகளை விசாரித்து அவர்கள் குற்றவாளிகள் என நிரூபணமானால் அவர்களை கொலை செய்யும்படி காவலர்களுக்கு ஆணையிடுவார்கள். காவலர்கள் குற்றவாளியை கொலைக்களத்திற்கு இழுத்துச் சென்று கழுவில் ஏற்றிக கொலை செய்வார்கள். அவ்வாறு கழுவில் ஏற்றும்போது இரத்த வாடை தெரியக்கூடாது என்பதற்காக கற்பூரத்தை கொளுத்துவார்களாம். இதை பார்க்கும் மற்ற மக்கள், உடலில் கழுதைக்கு தெரியுமா, கற்பூர வாசனை எப்படி தெரியும் என வருத்தப்படுவார்களாம். இக்கருத்து எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. 3. கற்பூரத்தில் நெருப்பை பற்ற வைத்தால் உடனே பற்றிக்கொள்ளும். அதுபோல கற்பூர புத்தியுடையோர் எக்கருத்தையும் எளிதில் புரிந்து கொள்வர். ஆக, ஒரு பொருளின் அல்லது மனிதரின் சிறப்பை, பெருமையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்னும் அடிப்படையில் இப்பழமொழி பயன்படுத்தப்படுகிறது.